வணக்கம் சோழ நண்பர்களே. சனிப்பெயர்ச்சி பலன்கள். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனியானவர் மீன ராசியில் அடுத்த 2 வருட காலங்களுக்கு சஞ்சாரம் செய்துட்டு வரும். இந்த பஞ்சாங்க டிஃப்ரென்ஸ் வேரியேஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். போன தடவை திருக்கணிதப்படி சனிப்பெயர்ச்சி பலன்களையும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறாங்க அதில் பார்த்துக்கோங்க. ஏன்னா திரும்ப அதே விஷயங்களை சொல்லிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை அவாய்ட் பண்ணிக்கணும். பட் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க சேனல் பேஜில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு சனியானவர் அடுத்த 2 வருடங்களுக்கு மீன ராசியில் சஞ்சாரம் செய்துட்டு வரும். பொதுவாக மீன ராசியில் சனியினுடைய சஞ்சாரம் என்பது பொதுவான நிலைகளில் அது சலிப்பு தட்டக்கூடியதாகவும் மந்தமானதாகவும் இருக்கும். பொதுவாகவே சனி என்பது மந்த புத்தியுடையது தான். பட் மீன ராசியில் சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய அந்த காலகட்டங்கள் சலிப்பையும் வெறுப்பையும் அதிகம் கொண்டு வரும். அதனால தான் பொதுவான வாழ்க்கையில் ஆல்ரெடி ஒரு வருட காலம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே சலிப்பு தட்டக்கூடிய விஷயங்களாக இருந்து என்னதான் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அடுத்த நிலைகளுக்கு மாறி வந்தாலும் கூட சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படிங்கிற மாதிரி திரும்ப வெறுப்பும் சலிப்பும் ஏதோ ஒரு வகையில் எல்லாருக்குள்ளேயும் நுழைஞ்சிருது. அதை அவாய்ட் பண்ணுற முடியறதில்ல, ஒதுக்கவும் முடியறதில்ல. ஏதோ மற்ற கிரகங்களுடைய நிலைகளாலும் பலத்தாலும் தான் என்னதான் வாழ்க்கை சலிப்பு தட்டக்கூடியதாக இருந்தாலும் சில ஆட்டப்பாட்டம் கொண்டாட்டங்களையும் அங்கங்கே பார்த்துக்கிட்டு வரும். ஒருவேளை அதுவும் கை கொடுக்கல அப்படின்னா டோட்டலாகவே எல்லாமே டம்ப் ஆகிடும். ஸோ மற்ற கிரகங்களுடைய நிலைகள் உண்மையிலே ஓரளவுக்கு எல்லாமே கை கொடுத்துட்டு வந்துட்டு தான் இருக்குது. இதுலேயும் இந்த 2026 குரு பேச்சு இருக்குது. இந்த குரு உச்சகதியும் அடைகிறாங்க. இங்கே சனியும் குருவும் நவபஞ்சம யோகத்தில் செயல்பட்டு வருவாங்க. இந்த யோகத்தினால சனியினுடைய இந்த மாதிரியான மந்த நிலைகள், சலிப்பு தட்டக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே கொஞ்சம் சரியாகும். அதனால தான் 2026 வருடம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்ல விஷயங்களை சொல்ல முடியுது. அதுலேயும் 2026 பிற்பகுதிகளும் சனியினுடைய 2027 முற்பகுதிகளும் சாதகமான நிலைகளில் வேலை செய்யும். அதுலேயும் 2026 வருடம் ஆரம்ப காலகட்டத்திலே பார்த்திங்கன்னா சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்துட்டு வரும். ஸோ இதுவும் ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. அதனால் அந்த 2025 இருந்த மாதிரியான டிப்ரெஷன், டென்ஷன், பயம் போன்ற விஷயங்கள்லாம் இருக்காது. அது சனினால் அந்த தொந்தரவுகள் அப்படிங்கிற பெருமளவில் பாதிக்கப்படாது. அதனால் இந்த சனிப்பெயர்ச்சி மிச்சம் இருக்கக்கூடிய 2 வருட காலங்கள் அப்படிங்கிறது சனியினால் பாதிப்புகள் அப்படிங்கிறது குறைவாகத்தான் இருக்குது. இதனால் எல்லா ராசிகளுக்குமே இந்த சனியினுடைய நிலை அப்படிங்கிறது ஓரளவுக்காவது சாதகமான நிலைகளாக தான் வேலை செஞ்சுட்டு இருக்கும். சுருக்கமாக சொன்னால் சனியை பொறுத்த வரைக்கும் அடுத்த 2 வருட காலங்கள் கண்டிப்பு அப்படிங்கிறது இருக்கும், தண்டிப்பு அப்படிங்கிறது இருக்காது. அதனால் இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான பயிற்சி அப்படின்னு பொதுவான வகையில் எடுத்துக்கலாம். இயற்கை சார்ந்த விஷயங்களில் சனியினால் மழை வளம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த விஷயங்கள்லாம் 2025 ரொம்பவுமே பாதிக்கப்பட்டது. அதெல்லாமே இந்த வருடங்களில் ஓரளவுக்கு எல்லாமே சால்வ் ஆகி நல்ல விஷயங்களை எட்டு பிடிக்கும். லாகரி வஸ்துக்களுடைய புழக்கங்கள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். சுப விரயங்கள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் பொதுவாக எல்லாருக்கும் அதிகரிக்கும். அது அனாவசிய செலவுகள் போய் அத்தியாவசியங்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் அரசாங்க ரீதியாகவோ உலக பொருளாதார ரீதியாகவோ உண்டாகும். சுப காரியங்களில் இந்த திருமண தடைகள் என்பது அகலும். அதெல்லாம் தனக்கெல்லாம் இனிமேல் திருமணமே நடக்காது அப்படின்னு நினச்சவங்களுக்கு கூட திருமண பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண தோஷம் ஏதாவது இருக்குது அப்படின்னு அதற்கான பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் ஏதோ ஒரு வகையில் நன்மைகளை சேர்க்கும். அப்புறம் இந்த சொத்து சுகங்கள், இந்த அசட் ரீதியான விஷயங்களும் கல்வி ரீதியான விஷயங்களும் நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். அது ஃப்யூச்சரில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நிலைகளில் அந்த மாற்றங்களானது ஏற்படும். ஸோ இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பொதுவான வகையிலேயே நல்ல விஷயங்களையே சொல்ல முடியுது. பட் சனியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பொறுமை தான் பெருமை சேர்க்கும். அதனால் நிதானமாக படிப்படியாக நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது ஒன்றாக வந்து சேரும். இனி அடுத்தது உங்களுடைய ராசி மற்றும் லக்னங்களுக்கு இது என்ன மாதிரியான மாற்றங்களையும் என்ன மாதிரியான சாதக பாதகமான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ராசி ரீதியாகவும் பொருந்தும், லக்ன ரீதியாகவும் முழுமையாக பொருந்தும். இனி மேற்கொண்டு உங்களுக்கான பலன்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடக ராசி, கடக லக்னம்.
கடகத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துல இந்த சனியினுடைய சஞ்சாரம் என்பது இருக்குது. எல்லா பஞ்சாங்கங்களின் அடிப்படையிலையும் இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது இனி முழுமையாக விலகுது. அதனால் கடகராசி கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இனி அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது பெருசாக இருக்காது. பொதுவாக சனியை பொறுத்த வரைக்கும் கடகராசி கடக லக்னத்திற்கு 7ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவங்க. பொதுவாக கடகத்திற்கு நிறைய மாற்று கருத்துக்கள் எதிர்கருத்துக்களை உண்டாக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னும் இந்த சனியை சொல்லலாம். ஸோ இது கடகத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு கான்ட்ரவர்சியான விஷயங்கள் இது கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். மாதிரியான பய உணர்வையும் தயக்க உணர்வையும் இது அதிகமாக ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ரொம்பவுமே மந்த புத்தியை கொடுத்துரும். அது சனி என்பவர் பொதுவாகவே மந்தன் தான். இது எல்லா ராசிகளுக்குமே அவர் செய்கிறது தான். ஆனால் கடகம் அப்படிங்கும் பொழுது இந்த மந்தத்தன்மை அப்படிங்கிறது இன்னும் கூடுதலாக வேலை செய்யும். ரொம்பவுமே டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுடுவாங்க. கண்ணை கட்டி காட்டில் வர்றது அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு நிலையை இந்த சனியானது எப்போவுமே கடகத்துக்கு செய்யும். ஸோ இந்த சனியினுடைய மாற்றத்தால் இந்த மாதிரியான தொந்தரவுகள் அப்படிங்கிறது இன்னும் பெருசாக இருக்காது. ஸோ கடகராசி கடக லக்னக்காரங்க இன்னைக்கு கொஞ்சம் ஸ்டெபிள் ஆகிப்பாங்க. ஆனால் கவனம் இருக்கட்டும், சனியினால் பெருசாக தொந்தரவுகள் இல்லையே தவிர மற்ற கிரகங்களுடைய நிலை அப்படின்னு பார்க்கும் பொழுது இது பெரிய அளவில் ஏற்ற இறக்கங்களோடு தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அதனால் கடகத்தை பொறுத்த வரைக்கும் இது முழுமையான நற்பலன்கள் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள முழுமையான கெடுபலன்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருப்பாங்க, அதை வேணால் கிளியராக சொல்லலாம். முன்னாடி அந்த குழப்ப நிலைகள் டென்ஷன் போன்ற விஷயங்கள்லாம் இருக்காது. ஒரு சரியான முடிவுகளை எடுக்க முடியும். அடுத்த காரியங்களை நோக்கி நகர ஆரம்பிப்பாங்க. இதுவாக இருந்தாலும் இந்த கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த தேவையில்லாத பயம் பதட்டம் போன்ற விஷயங்கள்லாம் இனி இருக்காது. ஒரு நார்மலான லைஃபுக்கு அவங்க இனி மீண்டு வர ஆரம்பிச்சிடுவாங்க. குறிப்பாக இந்த மன அழுத்தங்கள் அப்படிங்கிறது இனி இருக்காது. கடகராசிக்காரங்க இந்த அஷ்டமச்சனியால் நிறைய பேர் அஃபெக்ட் ஆனது இந்த விஷயங்கள் தான். அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 40-50 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவங்கெல்லாம் சொல்லவே முடியறதில்ல. வெளியே பார்க்குறதுக்கு அவங்க ஓகே தான், பட் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு ரொம்பவுமே மன அழுத்தம் தரக்கூடிய விஷயங்கள் எதையோ நினச்சி ஒவ்வொரு கவலைப்படுறது பயப்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து அவங்களுக்கு இருந்துட்டு வந்து இனியெல்லாம் அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்காது. இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிடுவாங்க. ஸோ கடகத்தை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய ப்ளஸ். கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சுப விசேஷங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கும் சரி உங்களுடைய இல்லங்களையும் சரி இந்த திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய அமைப்புகள் அதனுடைய யோக பலன்கள் முழுமையாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். குறிப்பாக இது கடகராசி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். திருமணத்துக்காக காத்துட்ருக்கிறவங்க இந்த 2 வருஷத்தை மிஸ் பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த திருமண யோகம் கிடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் காலதாமதம் ஆகவே செய்யும். அதனால் இந்த 2 வருடத்துக்குள்ளே இந்த திருமண விஷயங்களை ஒரு சரியான முடிவுகளை எடுத்துக்கோங்க. தள்ளி போகிறத முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த காதல் திருமணங்கள் கூட கைகூடம் ட்ரை பண்ணலாம். இனி பெருசாக தொந்தரவுகள் இருக்காது, எல்லாமே சப்போர்ட்ஃபுல்லாக தான் இருக்கும். அதாவது கடகத்தை பொறுத்த வரைக்கும் அது ராசியானாலும் சரி லக்னமானாலும் சரி தனித்த நிலைகளில் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அத்தியாவசியமான தேவைகள் என்னவோ அதெல்லாம் பூர்த்தி ஆகிடும். அவங்கவுங்க வயது நிலைகளின் அடிப்படையில் குழந்தைகளாக இருக்காங்கன்னா படிப்பு வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களை தேர்ச்சி பெறுவது அதற்கான விஷயங்களை செயல்பட்டு வருவாங்க. படித்து முடித்தவங்க வேலை செய்யக்கூடியது திருமண அமைப்புகள் இதெல்லாம் செய்யக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தானாகவே உண்டாயிட்டு வரும். ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் அது சார்ந்த விஷயங்கள் என்னவோ அதெல்லாம் அவங்களுக்கு தானாகவே பூர்த்தி ஆகிட்டே இருக்கும். அதாவது ஒவ்வொரு விஷயங்களாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பூர்த்தி செஞ்சுக்கிட்டே வருவாங்க. அதற்கான விஷயங்கள் அனுகிரகங்கள் அப்படிங்கிறது சேரும். குடும்ப சுமைகள் என்பது குறைய ஆரம்பிக்கும். பொதுவாக யோகஸ்தானத்தில் சனி வந்துருச்சு அப்படின்னாலே குடும்ப வாழ்க்கை பட்டும்படாமலும் மாற ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் குடும்பத்தையே வெறுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நிறைய கடகத்தினுடைய வருத்தமும் இப்போதைய நிலையில் அதுவாக தான் இருக்கும். என்ன குடும்ப விஷயங்கள் குடும்ப நிலைமை இப்படியே போய்கிட்டே இருக்கே, இது மாறாதான், இதுலேருந்து நம்ம வெளியில் வரமாட்டோமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு குழப்ப நிலை. ஆனால் அதை தவிர்க்கவும் முடியாது. ஏன்னா குடும்பத்துக்குள்ளே எல்லாம் அவங்க தேவைகளை நோக்கி முன்னேறி கொண்டு இருக்காங்க. அதை தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரம் நம்மளுடைய நிலை குடும்பத்தை விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டிய நிலைகள் ஏற்படுது. நிறைய சூழ்நிலைகளில் பட்டும்படாமல் இருக்க வேண்டிய நிலைகள் தான் ஏற்படுது. அதனால் குடும்ப நிலைகளை நினச்சி கொஞ்சம் வருத்தங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். இது பொதுவாகவே 9ஆம் இடத்துல சனி வந்ததுன்னா எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ கடகத்துக்கும் இப்போ அந்த விஷயங்கள் தான் கொஞ்சம் டென்ஷனை கொடுத்துக்கிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ மற்ற கிரகங்களுடைய நிலைமை இந்த விஷயங்களும் கொஞ்சம் டென்ஷனை ஏற்படுத்திட்டு தான் இருக்கும். குறிப்பாக இந்த ராகு கேது நிலை
கடந்த 2 வருடங்களாகவே இது ரொம்பவும் சிக்கலையும் மன சங்கடத்தையும் குடும்பத்துக்குள்ளே ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு மாதிரி சலிப்பு தட்டக்கூடிய விஷயங்கள், ஒன்று போனால் இன்னொன்று, ஒன்று போனால் இன்னொன்று அப்படிங்கிற மாதிரி குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது நினச்சாலே உங்களுடைய மனமானது ரொம்பவுமே சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிடும். பட் இந்த சனியினுடைய மாற்றத்தால் இந்த மாதிரியான சங்கடங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிடும். முழுசாக சரி பண்ண முடியல அப்படின்னாலும் கூட அதை சரி பண்ணுறதுக்கான வழிகளையாவது கண்டிப்பாக அது காட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் கடகராசி கடக லக்னக்காரங்களுக்கு அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகும். பொதுவாகவே 9ஆம் இடத்துல சனி வந்தது அப்படின்னா இந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் பற்றற்ற நிலைகளை தான் இருக்க செய்யும். பட் இப்போது இருக்கக்கூடிய நிலைகளில் அது நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இனி வந்து அது ரொம்ப ஸ்ட்ரகிள் கொடுக்க போகிறதில்ல அப்படிங்கிறது தான். தொழில், வேலை, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் சில மாற்றங்களை கொண்டு வரும். கடகராசி கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடியாது. காரியங்களில் எப்போவுமே ரொம்பவுமே பொறுமை, நிதானம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும். நம்மளாம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நவகிரகங்களே ரொம்ப வேகமாக நகரக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிறோன்னா அது சந்திரன் தான். அதனால் கடகத்தை பொறுத்தவரைக்கும் இயற்கையாகவே இந்த குணாதிசயம் உண்டு. எல்லாத்தையுமே டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. 9ஆம் இடத்துல சனி வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது பெரும்பாலும் காரியங்களில் ஒரு விதமான மந்தத்தனம் அப்படிங்கிறது இருக்குத்தான் செய்யும். ஸோ எதுவாக இருந்தாலும் தள்ளி போட்டு செய்யும். அப்புறம் பார்த்துக்கலாங்கிற ஒரு மாதிரியான லேசினஸ் அப்படிங்கிறது உருவாகும். ஸோ தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் கடகராசிக்காரங்களுக்கு இந்த தொல்லைகள் இருக்கத்தான் செய்யும். அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த சனியுடைய மாற்றம் கண்டிப்பாக உங்களுடைய வேலை தொழிலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இப்போ இருக்கிற விஷயத்தை வேறு ஒரு விஷயமாக மாற்றுறதுக்கு, அதில் புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு, அடிஷ்னலாக சில வேலைகளை செய்கிறது, இந்த மாதிரியான சில மாற்றங்களை உங்களுடைய தொழில், வேலை, உத்தியோகத்தில் அது கொண்டு வந்து சேர்க்கும். நிறைய பேருக்கு இன்னொருத்தரோட வேலைகளும் சேர்ந்து செய்கிற மாதிரியான சூழ்நிலைகள் கூட ஏற்படலாம். பட் அந்த விஷயங்கள் எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற வகையிலேயே நடைபெற்று வரும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும். பெரும்பாலும் தொழில், வேலை, உத்தியோகம்னு வரும்போது கூட இருக்கிறவங்களை மட்டும் பகிர்ச்சிக்காதீங்க. போல் மற்றவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறத முழுமையாக நம்பி எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட வேண்டாம். ஏன்னா உங்கள் மூலமாக அவங்க பயன்பெறுவாங்க, ஆனால் உங்களுக்கு வந்து பிரயோஜனம் இல்லாமல் மாறிடும். இந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்களும் இந்த கடகராசி கடகலக்னக்காரங்க கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களும் கிட்டத்தட்ட அப்படி தான். ஆல்ரெடி கடகராசி கடகலக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பொருளாதார நிலைகள் ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த சனியோட மாற்றத்துக்கு பிறகு இந்த பொருளாதார நிலைகள் அப்படிங்கிறது நிறைய ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது உண்டாகும். குறிப்பாக கடகராசி கடக லக்னக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த காசு பண விஷயங்கள் ரொம்பவுமே மும்மரமாக செயல்பட்டு வருவாங்கன்னு சொல்லலாம். ரொம்பவுமே ஆர்வம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அது சார்ந்த காரியங்களில் அவங்களுக்கு பிடிக்கலையோ அவங்க ஈடுபட்டே தீரணும். அதனால் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நிறைய கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் ஈடுபட்டு வருவாங்க. காசு பண்ண விஷயங்கள் எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது யோசிப்பாங்க, எப்படி செலவு பண்ணுறது அப்படிங்கிறது யோசிப்பாங்க. உடன் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறதும் ஏற்படும். அதே போல் பிரயாணங்கள் மற்றும் ஆன்மீக ரீதியான விஷயங்களையும் அவங்களுக்கு ஈடுபாடுகள் அப்படிங்கிறது ஏற்படும். என்னென்னா இந்த விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு முழுமையான நற்பலன்கள் அப்படின்னு சொல்ல முடியாது, அதே நேரம் முழுமையாக கெடுப்பலன்கள் அப்படிங்கிறதும் சொல்ல முடியாது. இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்களும் அப்பப்போ கொஞ்சம் மாறி செயல்பட்டு வந்தீங்கன்னா தான் சாதகமான விஷயங்கள் பார்க்க முடியும். காசு பண்ண விஷயங்கள் ஆகட்டும், பிரயாணங்கள், ஆன்மீக விஷயங்கள் இதெல்லாமே ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருந்துட்டீங்க அப்படின்னா இல்லை சங்கடங்களை அங்கே ஃபேஸ் பண்ண வேண்டியதாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. எல்லா வகையிலுமே மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். மாணவர்கள் சிறப்பாக செயலாற்றி வருவாங்க. சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்களை கூட ஒரு திருப்திகரமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த வீடு வாகன யோகங்கள், நிலவரங்கள் சார்ந்த விஷயங்கள் ஏற்படக்கூடிய யோகங்கள் இதெல்லாமே ரொம்பவுமே சாதகமான நிலைகளில் இருக்குது. இது சார்ந்த விஷயங்களும் சில நன்மைகளும் ஆதாயங்களும் பெறக்கூடிய நிலைகளை பார்த்து வருவீங்க. ஆல்ரெடி இந்த சொத்து சுகங்கள் வகையில் ஏதாவது வில்லங்கங்கள் பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்குது அப்படின்னாலும் அதிலிருந்தும் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்கள் நிச்சயமாக உண்டு. ஸோ ஓவராலாக இந்த சனியினுடைய மாற்றம் கடகராசி கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும்
அவங்களுடைய தனிப்பட்ட நிலைமையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சுமூகமான மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதை மற்றவங்களோடு கம்பேர் பண்ணும்பொழுது கொஞ்சம் கான்ட்ரவர்சியான விஷயங்கள் அப்படிங்கிறது நார்மலாக வந்துட்டு தான் இருக்கும். அதில் நிறைய ஏற்ற இறக்குங்க, சில நல்ல விஷயங்களும் பார்ப்பாங்க, சில ஆகாத விஷயங்களும் அவங்க தொடர்ந்து பார்த்துட்டு தான் வருவாங்க. ஸோ அதனால் மற்றவங்களுடைய விஷயங்களில் நீங்கள் எந்த அளவுக்கு கான்சியஸாக இருந்து செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த சனியுடைய மாற்றத்தால் நற்பலன்களை பார்க்க முடியும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.